வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசி பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். எப்பயும் நான் சொல்ற மாதிரிதான், நிர்ஜலமா இருக்கிறவங்க இருக்கலாம், பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருக்கலாம். என்ன போல அந்த மாதிரி இருக்க முடியாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. பருப்பே சேர்க்காம நிறைய காய்கறிகள் சேர்த்து கோதுமை ரவை சாம்பார் சாதம், இது கோதுமை ரவை கிச்சடி அப்படின்னு கூட சொல்லலாம். இது நமக்கு ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடும்போது லைட்டாவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும், அதே நேரம் டேஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்து நீங்க இதை பண்ணிக்கலாம். ஏகாதசி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க இதே ரெசிபியை நீங்க மற்ற நாள்லயும் பண்ணிக்கலாம். இது நைட் டின்னருக்கு இல்ல ஒரு பிரஞ்சில் எடுத்துக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ரெசிபி. ஏன்னா இதுல நம்ம ஒரு பங்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4 மடங்கு 5 மடங்கு நம்ம காய்கறிகள் சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். 2 குக்கர் இருந்தாலே போதும். இந்த கோதுமை ரவை சாம்பார் சாதம் நமக்கு குவிக்கா ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா பருப்பு சேர்க்காத இந்த கோதுமை ரவை சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பாத்தீங்க அப்படின்னா 200 கிராம்ஸ். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். குக்கர்ல பண்றதுனால நான் வறுக்கிறதுக்கும் குக்கரை யூஸ் பண்றேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது லேசா கலர் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கோதுமை ரவை நல்லா வறுபட்டாச்சு, நல்லா வாசனை வருது. இந்த கோதுமை ரவை வறுபட்டது அப்படின்னா கலர் பாருங்க, லேசா ஒரு வெள்ளையா மாற ஆரம்பிக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரவையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நம்ம இந்த கப்ல 1 கப்பு ரவா எடுத்துக்கிட்டோம். அதே கப்ல 4 கப்பு தண்ணி நான் அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி லேசா சூடானதும் இந்த கோதுமை ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த கோதுமை ரவையை நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அதையும் இந்த குக்கர்ல சேர்த்துப்போம். கோதுமை ரவை வாஷ் பண்ணாமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமா பண்ணும்போதெல்லாம் அப்படியே தானே போடுவோம், அது மாதிரியும் போட்டுக்கலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கினதும் நமக்கு பிடிச்ச காய்கறியை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா ஈஸியா வெந்துடும். பாருங்க, எல்லா காய்கறியும் சேர்த்துட்டேன். இந்த காய்கறி என்ன வேணும் அப்படிங்கறது நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு பிடிச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். நம்ம கோதுமை ரவையில ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். அந்த காய்கறிக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன், இந்த பியூரியும் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமா அதுல தண்ணி சேர்த்துப்போம். இந்த காய்கறி வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திருக்கேன். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்ததும் நம்ம மேனுவலா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடணும். அப்பதான் காய்கறி குழையாம இருக்கும். குக்கர் 2 விசில் வந்தாச்சு. நம்ம மேனுவலா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்ப குக்கர் மூடியை திறந்துருவோம். பாருங்க, காய்கறி எல்லாம் பர்ஃபெக்டா வெந்திருக்கு. நம்ம குக்கர்ல வச்ச கோதுமை ரவையும் நல்லா வெந்திருக்கு. நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கிற காய்கறிய இந்த கோதுமை ரவையோட சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 2 குக்கர் இருந்தா போதும். இந்த கோதுமை ரவை சாம்பார் சாதம் ரொம்ப திக்கா ரெடி ஆயிடும். இந்த கோதுமை ரவை இந்த காய்கறியோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவு இதுல வெந்நீர் விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தாராளமா தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு. இது கொஞ்சம் சூடு ஆறும்போது கெட்டி ஆகும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் தாராளமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும்.
இப்ப இந்த கோதுமை ரவை கிச்சடி இல்ல கோதுமை ரவை சாம்பார் சாதம் இதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். பருப்பு சேர்க்காத கோதுமை ரவை சாம்பார் சாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். ரொம்ப குவிக்காவும் ஈஸியாவும் இந்த 1 pot ரெசிபியான கோதுமை ரவை சாம்பார் சாதம் நம்ம குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். அருமையா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து நிறைய காய்கறி சேர்த்திருக்கேன். அந்த காய்கறிகள் அவ்வளவு இருக்கிறதுனால நல்ல ஒரு பிளேவர், நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்குது. நம்ம கோதுமை ரவையும் வறுத்ததுனால நல்ல ஒரு டெக்ஸ்டர் இருக்கு. சாதாரணமா அரிசியில சாம்பார் சாதம் பண்ண ஒரு டெக்ஸ்டர் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வந்து கோதுமை ரவை கொடுத்துருக்கு. நம்ம இன்னொரு குக்கர்ல காய்கறிகள் வேக வச்சு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால காய்கறி நல்லா பதமா வெந்திருக்கு. ஆனா எதுவுமே கரையல, அழகா முழுசா இருக்கு. சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்கு. இவ்வளவு காய்கறி நம்ம சேர்த்திருக்கிறதுனால இதுக்காக தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதுவே வந்து நமக்கு ஃபில்லிங்கா இருக்கும். தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்த்ததுனால லேசான ஒரு புளிப்பு இருக்கு. நான் அந்த காய்கறியோட ஒரு சின்ன பீஸ் வந்து மாங்காவும் நான் சேர்த்திருக்கேன். அதனால தக்காளியோட புளிப்பும் இருக்கு, இந்த மாங்காயோட புளிப்பும் இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல வரக்கூடிய ஏகாதசிக்கு பருப்பு சேர்க்காத இந்த கோதுமை ரவை சாம்பார் சாதத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.